தமிழ்நாடு கொசு ஒழிப்பு களப்பணியாளர் நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் தயாளன் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். கொசு ஒழிப்பு களப்பணியாளரை தினக்கூலி பணியாக பணியாற்றி வருகிறார்கள். அவருக்கு நிரந்தரமான பணி வழங்கிட வேண்டும். 2006ஆம் ஆண்டு டாக்டர் கலைஞர் ஆட்சி காலத்தில் பணி அமர்த்தப்பட்டு இன்று நாள் வரை தினக்கூலி பணியாளராக வேலை பார்க்கின்றோம். 19 ஆண்டு காலமாக நாங்கள் தினக்கூலி, அத்தக்கூலி என்று சொல்லலாம், அந்த மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் வேலை பார்க்கின்றோம். இப்பொழுது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களை பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று சொல்லி 317வது கோரிக்கையாக இடம்பெற்றுள்ளது. அந்த 317வது கோரிக்கை எங்களுக்கு நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிட வேண்டும். கொசு ஒழிப்பு களப்பணியாளருக்கு அடையாள அட்டை, பாதுகாப்பு உபகரணம், மருத்துவ காப்பீடு திட்டத்தில் சேர்த்திட வேண்டும். பழைய பணியாளர்களை பணி நீக்கம் செய்வதை தவிர்த்துட்டு 20 ஆண்டுகளாக வேலை பார்க்கக்கூடிய பணியாளருக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு வேலை வழங்கிட வேண்டும். இந்த மார்ச் மாதத்தில் திருச்சி மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டத்தில் பணி வழங்கப்படவில்லை. அவர்களுக்கு உடனடியாக பணி வழங்கிட வேண்டும். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ராஜரத்னா ஸ்டேடியத்தில் நடைபெறுகிறது. சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்களிடம் நாங்கள் மனு அளிக்கப்பட்டுள்ளது, சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் உரிய நேரத்தில் அதற்கு அந்த மனுவை பரிசீலனை செய்யப்படும் என்று சொல்லியிருந்தார்கள். இதுநாள் வரலையும் எங்களுடைய மனுவிற்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. இப்பொழுது நடைபெறுகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடராவது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களுக்கு அந்த பணி நிரந்தரம் என்பதை விட தொகுப்பூதியத்தில் பணியமர்த்தி அதற்கென ஒரு நிதியை ஒதுக்கி இந்த பணியாளருக்காக வழங்கிட வேண்டும் என்பதை இந்த கவன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கோரிக்கையாக வைக்கின்றோம். பி. தயாளன், மாநில பொதுச் செயலாளர். செங்கல்பட்டு இந்த மாவட்டத்தில் வழங்கப்பட்டுள்ளது. மீதி மாவட்டத்தில் அந்த நிவாரணம் வழங்கப்படவில்லை. 15,000. ஒரு 30,000 பணியாளர் இருப்பார்கள். அதுல ஒரு 1,500 பணியாளருக்கு மட்டும் வழங்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் கொடுக்கப்பட்டுள்ளது மனு. அதற்கு பரிசீலனை பண்றோம், நிதி வந்தவொன்னு பண்றோம்னாங்க. எங்களுடைய மனுவை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முறையான முறையில் கொண்டு போய் சேர்க்கவில்லை. நாங்கள் அடுத்த கட்டமாக ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி எங்கள் மாநில நிர்வாகி, மாவட்ட நிர்வாகிகளை கலந்து ஆலோசித்து அடுத்த கட்ட போராட்டத்தை உடனடியாக அறிவிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம்.